வணக்கம் தமிழர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியாக பாஜக. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன காணொளி, வெறும் 17 நொடி தான், அந்த காணொளி வெளியிடுறேன். அதை பார்த்துட்டு வாங்க பேசுவோம். பார்த்தீங்களா? ஸோ அதுதாங்க விஷயம். அதாவது ஒரு பள்ளி படிக்கும் மாணவி, அந்த மாணவி போய், அதாவது தமிழர் பண்டிகைன்னு சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் இந்துக்கள் பண்டிகை தான் சொல்லுவோம். சரி, ஒரு வாதத்துக்கு வச்சு இப்போ திராவிடம் தமிழ் தேசம் அது தானே சொல்லுது, அது தமிழர் பண்டிகை அப்படின்னு. நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோமே, தமிழர் பண்டிகையாக இருந்தால் எத்தனை இஸ்லாமியர்கள் அதை கொண்டாடுகிறார்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள் என்று கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவம் அந்த பள்ளி குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அந்த பள்ளி குழந்தை மனசில் எந்த அளவுக்கு நஞ்சை விதைத்திருந்தால் அது போய் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யும். பக்கத்தில் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா சொல்லலாம் எல்லாமே பண்ணாதம்மா தப்புமான்னு. சொல்லாததுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த அம்மா தான் சொல்லி விட்டுருக்குன்னு தெரியுது. ஸோ பாஜக எதிர்ப்பது இஸ்லாமியர்கள் அல்ல, இந்த மாதிரி செயல்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி. ஏன் இந்துக்கள் சொல்லணும்? இப்போ நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம், திராவிடத்தை எதிர்க்கணும், அதில் இந்துக்கள் கிடையவே கிடையாதா? அது திமுகவில் இருக்கும் இந்துக்கள், திராவிடத்தை ஆதரிக்கும் இந்துக்கள் அத்தனை பேரும் நாங்கள் எதிர்க்கிறோம். அதேமாரி தான் இந்த மாதிரி இந்திய தேசத்தையும், இந்திய கலாச்சாரத்தையும், இந்திய பண்பாட்டையும், தமிழர் பண்பாட்டையும், தமிழர் கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். எங்களுக்கு ஜாதி மதம் கிடையவே கிடையாது. அதனால் இந்த மண்ணுக்கும் இந்த தேசத்துக்கும் உண்மையாகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையை தவிர, மற்றபடி ஒரு ஜாதியை இருக்கணும், ஒரு மதத்தை இருக்கணும் எண்ணம் என்றைக்குமே பாஜகவுக்கோ ஆர்எஸ்எஸ்ஸுக்கோ இல்லை நீங்கள் சொல்ல சங்கிகளுக்கு கிடையவே கிடையாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் யார் செஞ்சாலும் எதிர்க்கணும் இல்லையா? நீங்களும் தானே எதிர்ப்பீங்க இல்லையா? ஒரு குழந்தைய வச்சு கோலத்தை அழிக்க வச்சாங்கன்னா எதிர்ப்பீங்களா மாட்டீங்களா? அந்த வேலையை தாங்க நாங்கள் செய்கிறோம். இதை செஞ்சால் உடனே மதத்துக்கு எதுனா பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். நம்பாதீங்க. அந்த பாவம் அந்த இஸ்லாமியர் பெண்மணி என்ன சொல்கிறது, அவங்க மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். யார் சொல்லி கொடுக்குறாங்களோ சொல்லி கொடுப்பவர்களையும் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவதையும் தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர, எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது. எங்கள் நாட்டை எதிர்ப்பவர்களை தவிர வேறு யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.